வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஐயா, என் பேர் வெங்கட்ராமன். கும்பகோணம் வட்டம் கடிச்சமாடி கிராமத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பொறியியல் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு இந்த விவசாயத்தை முழு மனதாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் கடந்த சில ஆண்டுகளாக ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை நாங்கள் ஆள் செலவை குறைக்கிறதுக்காக நாங்கள் நவீன ட்ரோன் மூலமாக இந்த விவசாயத்துக்கு மருந்து தெளிப்பது, விதை விதைப்பது, இது போன்ற செயல்களை நாங்கள் செய்கிறதுக்காக இந்த ட்ரோனை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சு இதை நாங்கள் பயன்பாட்டுக்கு இன்றைக்கி செயலாக்கம் பண்ணியிருக்கோம். இதை ஒரு ஏக்கர் இதில் நீங்கள் மருந்து தெளிப்பதற்கு இயற்கை இடுபொருள் கொடுத்தாலும் செயற்கை இடுபொருள் கொடுத்தாலும் அதை ஒரு 10 நிமிடத்தில் நாங்கள் இதை நாங்கள் ஒரு ஏக்கரில் நாங்கள் தெளித்துடுவோம். இது மட்டும் இல்லாமல் இதில் ஆட்செலவு பெரிய லெவலில் குறைப்பது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கொடுக்குற அந்த உரங்களும் பாதி அளவுக்கு நமக்கு செலவை குறைக்குது. அதனால் விவசாய பெருமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, இன்றைக்கி பஞ்சகவியா பயன்படுத்தி நாங்கள் இதில் செயலாக்கம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பஞ்சகவியா இடுபொருட்கள், இயற்கை இடுபொருள் கொடுத்து அதை நாங்கள் ஃபுல்லாக தெளிச்சிருக்கோம். எங்களுக்கு எளிதாக நாங்கள் 10 நிமிடத்தில் இந்த ஒரு ஏக்கரை கவர் பண்ணியிருக்கோம். விவசாய நேயர்கள் யாராவது எங்கள் வயலில் தெளிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் தெளித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக செய்வோங்க ஐயா. இது எல்லா விவசாயிகளும் பயன்பெறணுங்கிறது தான் எங்களோட நோக்கமே. அவங்க எல்லாருக்கும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். குறைந்த அளவாக அங்கே ஒரு ஏக்கருக்கு 500 ரூபாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கிறதுக்கும் இசைத்தளிப்பான் மூலம் தெளிக்கிறதுக்கும் ட்ரோன் மூலம் தெளிக்கிறதுக்கும் எவ்வளோ நிச்சயம்னு சொல்ல முடியுங்களா? கைத்தளிப்பான் ஒரு ஏக்கருக்கு 10 டேங்கு செலவாகும். 10 டேங்கு நம்ம பயன்படுத்தணும். இது ஒரே டேங்கு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அதற்கான மருந்து செலவு 10 டேங்குக்கு பயன்படுத்துகிற மருந்து செலவை நாங்கள் அதில் பாதி கொடுத்தா எங்களுக்கு போதும். நாங்கள் அதை ஒரு ஏக்கர்களில் தெளித்து கொடுத்துருவோம். இப்போ விவசாயிகள் என் வயலில் தெளித்து கொடுங்கன்னு கேட்குறது ஒரு புறம் இருக்க, இன்னும் சில விவசாயிகள் இதை சொந்தமாகவே நான் வாங்கிக்கிறேன், எங்களுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமான்னு கேட்டாக்க ஏற்பாடு செஞ்சு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். எல்லா விவசாயிகளும் பயன்பெறுங்கிறது எங்களோட நோக்கம். நாங்கள் தெளித்து கொடுக்க மட்டும் இல்லாமல் அதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். நீங்கள் எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணுறீங்க? என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க? நான் 15 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணுறேன். அதனில் மரப்பயிர்கள் ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன். மூங்கில், அப்புறம் நெல் விவசாயம், இதெல்லாம் நாங்கள் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். ஐயா, நீங்கள் இந்த செயல் விளக்கத்தை, இந்த ட்ரோன் மூலம் தெளிக்கக்கூடிய இந்த செயல் விளக்கத்தை நேரடியாக பார்த்தீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பேர், ஊர், எங்கேருந்து வந்திருக்கீங்கிறத நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ராமநாதன், ஆலமங்குறிச்சி. நான் காவிரி டெல்டா பாதுகாப்பு சங்கம், விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பொருளாளர். இந்த உழவன் கூட்டில் தம்பி வெங்கட்ராமன் இதை சொன்னாங்க. நான் ஊக்கப்படுத்தி இதை உடனே செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லா உழவர் குரூப்புகளுக்கும் குழுக்களும் தகவல் அனுப்பிச்சு எல்லாருமே வந்தாங்க. இப்போ இருக்கிற ஆட்கள் பற்றாக்குறைக்கு இது விவசாயிகளுக்கு மிக சால சிறந்தது இதுதான். வேறு வழியே இல்லைங்க. விவசாயம் பண்ணணும்னா இதை மாதிரி நவீன கருவிகளை கொண்டு ஏதாவது பண்ணாலுடைய நாங்களால் விவசாயம் பண்ண முடியாது. இது பயனுள்ளதாக இருக்குங்களா? கண்டிப்பாக இது பயனுள்ளது. இதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இன்னும் வருங்காலங்களில் இதை போன்ற நவீன முறைகளில் பண்ணாலுடைய விவசாயம் பண்ண முடியாது. ஆட்கள் பற்றாக்குறை அதை பண்ணி தான் ஆகணும். வேளாண் தொழிலில் இன்றைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறது, கூலி உயர்வும் அதிகமாக இருக்கின்றது. இது விவசாயிகளுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்ற காரணத்தினால் கும்பகோணம் பகுதியில் இருக்கின்ற கடிச்சம்பாடி கிராமத்தை சார்ந்த உழவர் பெருமக்கள் எல்லாம் இணைந்து இன்றைக்கு ஆளில்லா விமானத்தை இன்றைக்கு விலைக்கு வாங்கி அதை வாடகைக்கு அமர்த்தி ஒரு ஏக்கர் ஒன்றிற்கு பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிப்பதற்கும் விதைகள் தெளிப்பதற்கும்
அதிகபட்சமாக 12 நிமிடங்கள் மட்டுமே இன்றைக்கு நேரம் செலவிடப்படுகிறது. மிக அவசியமான இந்த ஆளில்லா விமானத்தை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்த வேண்டும் என்றால் சிறு குறு விவசாயிகள் இதற்கு முதலீடு செய்வது என்பது பொருளாதார ரீதியாக சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் அந்தந்த கிராமங்களுக்கு இத்தகைய ஆளில்லா விமானங்கள் வசதி உழவர் பெருமக்கள் கிடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அவைகளை மானிய விலையிலே உழவர் பெருமக்களுக்கு தர வேண்டும். இது வேளாண் பெருமக்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துகிறது, இடுபொருள் செலவை மிச்சப்படுத்துகிறது, காலத்தை மிச்சப்படுத்துகின்ற காரணத்தினால் இத்தகைய ஆளில்லா விமானம் அனைத்து கிராமங்களிலும், குறிப்பாக காவிரி சமவெளி மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து கிராம மக்களுக்கும் கிடைப்பதை தமிழக அரசும் மத்திய அரசும் உறுதி செய்ய வேண்டும் என்று தஞ்சை மாவட்ட காவிரி விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய செயலர் என்ற முறையிலே நான் தமிழக மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். கே குருநாதன், கடிச்சம்பாடி கிராமம், உடையாளத்தூர். நான் வந்துங்க இந்த டோன் பார்த்தோம், தெளிப்பான் நல்லா இருந்துச்சு. ஒரு ஏக்கருக்கு கை தெளிப்பான் மூலம் செஞ்சோம்னா 8 டேங்க் வரும். இது 2 டேங்கில் முடிச்சிடும். அப்படி முடிக்கிறப்ப அதுக்கு மருந்து நாங்கள் கை ஸ்ப்ரேயர் மூலயமா அடித்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 400 மில்லி 350 மில்லி அடிக்கணும். இது 200 மில்லி அடித்தா போதும். ரெண்டாவது பூச்சி தொல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஏக்கரை மருந்து ஒரு வேலை அடித்தோம்னா அடுத்த வேலுக்கு அந்த பூச்சி போகும், அடுத்த வேலுக்கு அடுத்த பூச்சி போகும். இதை கொண்டு அடித்தோம்னா 3 ஏக்கர் விஸ்தீர்ணத்தில் உள்ள பூச்சி அப்படியே செத்து போகும். பூச்சி அந்த காலத்தில் தாவறதுக்கு வழி கிடையாது. நல்ல முறையில் அது பயன்படுது. சொல்லுங்கள், பேசுங்க. வணக்கம், அண்ணாதுரை, தாராசுரம். இந்த ட்ரோன் மூலமாக அவங்க இயற்கை இடுபொருள்களையும் மருந்துகளையும் தெளிக்கிறதாக கேள்விப்பட்டு அதை பார்க்கறதுக்காக வந்தேங்க. நல்ல முறையில் நான் தெளிக்கிறதையும் அதையும் கண்கூட பார்த்தேன். எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதுனால ரொம்ப உற்சாகமாக வந்தேன். அதுக்கான பலனும் எனக்கு தெரிஞ்சிருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். கடிச்சம்பாடி ஊராட்சியில் ஆர்ஜே வெங்கட் அவர்களுடைய பெரும் முயற்சியின் காரணமாக விவசாயத்துறையை சேர்ந்தவர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்து எம்எல்ஏ அவர்களுடைய தொடக்கத்தில் டோன் வைத்து மருந்தடிக்கக்கூடிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சாதாரணமாக விவசாயத்தில் தொழில்நுட்பம் பெருகி வருகின்ற இந்த காலகட்டத்தில் டோன் வைத்து மருந்தடிப்பது உச்சகட்டமாக நமக்கு சிறந்த பலனை அளிக்கிறது. இதே பலனை நாம் ஸ்ப்ரேயர் வைத்து மருந்தடிக்க வேண்டுமானால் ஆள் செலவும் அதிகமாகும், பொருட்செலவும் அதிகமாகும், காலமும் விரயமாகும். ஆனால் டோன் அடிக்கின்ற பொழுது ஒரு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அடிக்கக்கூடிய ஒரு கை ஸ்ப்ரேயரை கிட்டத்தட்ட 10 நிமிடத்தில் தெளிவாக சிறப்பாக அடித்து முடித்து விட்டார்கள். எனவே இந்த தொழில்நுட்பத்தினை நாங்கள் கடிச்சம்பாடி ஊராட்சியின் சார்பில் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம்.